ஆண்டாள் திருப்பாவை என்று இருக்கிற 30 பாட்டும் ரசிச்சு கேட்க போறோம். மார்கழி மாதத்தின் 1ஆமத்த நாளான இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாசுரத்தை பத்தி நம்ம இன்னைக்கு அறிந்து கொள்வோம். இன்னத்த பாசுரம் திருப்பி ஒரு தவணை பார்க்கலாம். மார்கை திங்கள் மதி நிறைந்த நன்னாத போதுவீர் போதுமினோ நேரறையில் சீர்மல்கும் ஆயப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேண்டும் தொழிலன் நந்தகோ ஏராந்த கண்ணி யசோதை இலை சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பார் புகழ்ந்த பழுந்தேலோர் எம்பாவாய். ரொம்ப அற்புதமான பாசுரம், 1ஆமத்த பாசுரம். ஆண்டாள், பிரபு ஐ வில் ஷேர் தி ஸ்கிரீன் myself. ஆண்டாள் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க மாசம் தனி சிறப்புன்னு கேட்டானா எல்லா மாதமும் ஒண்ணுதானே, ஆனா மார்கழி மாசத்துக்கு தனி சிறப்பு என்னது என்று கேட்கிறாங்க. நம்மளான பொதுவான மக்கள் பகவத்கீதையில நம்ம வாசிக்கிறோம். கிருஷ்ணர் வந்து சொல்றார், மாசானாம் கஷீஷோகம், மாசத்திலேயே 12 மாசத்துல அதுல எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா விரும்ப பிடிச்சிருக்கிறது என்னதுன்னா அது வந்து மார்கழி மாசம்தான். ஏன் மார்கழி மாசம் இவ்வளோ அவருக்கு பிடிச்சிருக்கு, அது ஏன் அவருக்கு இவ்வளோ ஆசை என்று கேட்டானா இதுக்கு ஒரு சிம்பிளான பதில் கொடுக்கலாம். நிறைய கருத்துக்கள் இருக்கு. அதுல ஒரு சிம்பிளான ஒரு கருத்து என்னன்னா 12 மாசம் வந்து தேவருக்கு சூரியன் சந்திரன் இந்திரன் என்று சொல்லப்பட்ட மற்ற தேவன்மாருக்கு அவளுக்கு 12 மாசம் வந்து அவளுக்கு இந்த 12 மாசத்துல இந்த ஒரு வருஷம் வந்து அவளுக்கு ஒரு நாள் மாறி. அப்போ இந்த ஒரு நாள் பாக்குறது, இந்த 12 மாசம் ஒரு நாள் காலங்காத்தால ராத்திரி இது ரெண்டும் சேர்த்து ஒரு நாள். அப்ப இந்த நாள் ஆரம்பிக்கிறதே இந்த மார்கழி மாசத்துலதான். உத்தான ஏகாதசி என்ன கார்த்திகை மாசத்துல போய் ஆன பிறகு உத்தான ஏகாதசினா ஏந்துக்க போறாங்க. அப்ப தேவி தேவன்மாரெல்லாம் ஏந்துக்க போறாங்க. அப்ப ஏந்தானா ஃபர்ஸ்ட் வரப்பட்ட டைம் என்னது, இப்ப நம்ம எல்லாரும் பிரம்ம முகூர்த்தம் மங்களாரத்தி அட்டென்ட் பண்ணோம். காலங்காத்தால பிரம்ம முகூர்த்தத்துல ஏந்துட்டோம், நீராடினோம், கிருஷ்ணரை வந்து அது மாதிரி சங்கீர்த்தனம் பண்ணோம். இதுதான் பிரம்ம முகூர்த்தத்துல பண்ண ரொம்ப இம்பார்ட்டன்டான காரணம் எல்லாம் இதுதான். அப்போ அது அவளுக்கு ஒரு நாள்னா இந்த மார்கழி மாசம்தான் பிரம்ம முகூர்த்த சமயம். அதனால ரொம்ப சிறந்தவான ஒரு டைம் தான் இது. பிரம்ம முகூர்த்தத்துல என்ன பண்ணலாம், சாப்பாடு பண்ணலாமா, சாப்பிடலாமா, இல்லாட்டா வெட்டு பேச்சு பேசலாமா என்று சொன்னானா இதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணணும்னா பிரம்ம முகூர்த்தம் டைம்ல ஒரே வேலை தான் பண்றது. பகவான் கிருஷ்ணனை வந்து நம்ம மனசினால் சிந்திக்கணும். அது மாத்திரமல்ல நம்ம ஜபம் பண்ணணும். அப்ப இதே மாதிரி ஒரு அவசரம் கிடைச்சிருக்கு மார்கழி மாசத்துல. யாருக்கு? ஆயர்பாடி என்று சொல்றது மதுரை என்று தென் மதுரா. மதுரா விருந்தாவனம் உத்தரப்பிரதேஷ் கிட்ட இருக்கு, நார்த்தன் இந்தியால இருக்கு. ஆனா அதே மதுரா மதுரமான தென் மதுரா வந்து மதுரா கிட்ட இருக்கப்பட்ட வந்து கிராமம் வந்து விருந்தாவனம். இது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி மதுரை தென் மதுரா. ஆனா மதுரை நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மதுரைக்கு கிட்டத்தட்ட ஒரு 85 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது தான் ஸ்ரீவில். அங்க என்னைக்குமே விஷ்ணு சித்தர், அவ அப்பா ஆன விஷ்ணு சித்தர் பெரிய ஆழ்வார், பல்லாண்டு பாடின ஆழ்வார், அவர் வாயால என்னைக்குமே கேட்டிருக்கார். என்ன கேட்டிருக்கார்? கிருஷ்ணரை பத்தி பாகவதத்திலும் விஷ்ணு புராணத்திலையும் எடுத்து சொல்லியிருக்கார் கிருஷ்ணரை பத்தி. அப்படி கேட்டு 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 கிருஷ்ணரே எனக்கு ஒரு கணவனா வரணும் என்னொரு ஆசை இருக்கு. அது எப்படி நம்ம வந்து அடையலாம் என்று யோசிச்சு பார்த்தப்போ பாகவதத்திலே ஒரு பரீட்சித் மகாராஜ் கோஸ்வாமி சொல்றான், அதாவது
22வது அத்தியாயம் 10வது ஸ்கந்தத்தில் 1வது சாப்டர்ல இருந்து 6வது சாப்டர் வரை பரீட்சித் மகாராஜ் வந்து கேட்கிறாங்க, எப்படி சின்ன சிறுமீர்கள், அதாவது குழந்தைகளான கோபக ஸ்திரீ, இவெல்லாம் பெரிய பெரியவா கிடையாது, 4 5 வயசு 7 வயசுக்கு தாண்டி யாரும் கோபிக ஸ்திரீகள் கிடையாது. அவளை பத்தி சிறந்ததான் கேட்கிறாங்க. இவா எப்படி கிருஷ்ணரை அடைந்தா, இவர் மனசுல என்ன இருந்தது? அப்ப சொல்றா, யாரு சொல்றாங்க? சுக்தேவ கோஸ்வாமி சொல்றாங்க. ஸ்ரீமத் பாகவதம் 22வது அத்தியாயம் 10வது ஸ்கந்தம் ஹேமந்தே பிரதமே மாசி நந்தவிரஜ குமாரிக்காக. ஹேமந்தே பிரதமே மாசி, ஹேமந்தம்னு சொன்னா இதே மாதிரி வின்டர் சீசன். அதுல மாசம் என்ன சொல்றது? மார்கழி மாசம். அதான் ஆண்டாள். அங்க சுகதேவ கோஸ்வாமி ஹேமந்தே என்ன சொன்னார்? இங்க மார்கழி. ஹே மாசின்னா மார்கழி மாசம். அப்படி என்ன மார்கழி மாசத்துக்கு இவ்வளவு சிறப்பு என்ன கேட்டானா, சைத்திர மாசத்துக்கு இன்னும் மார்கழி மாசத்துக்கு இனியும் சிறப்பு. சைத்திர மாசத்துல வந்து தசரதன் வந்து ராமருக்கு நினைச்சு பார்த்தார், ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் என்று நினைச்சு பார்த்தார். அது உங்களுக்கே தெரியும். நினைச்சதுதான் உண்டு. 14 வருஷம் காட்டை ஆண்டி, அதுக்கப்புறம் லங்கையில விஜயம் தேடி, அதுக்கப்புறம் திருப்பி வந்தான அப்புறம் தான் அவருக்கு பட்டாபிஷேகமே நடந்தது. அப்ப சைத்திர மாசத்துல என்ன நினைக்கிறோமோ உடனே முடியாது. அது வந்து ஒரு டிலே இருக்கு அதுல. ஆனா மார்கழி மாசத்துல அதிலேயே கிடையாது. கிருஷ்ணனை அடையணும்னு ஆண்டாள் நினைச்சார், அது இந்த மாசத்திலே அடைந்துடுவார். அப்போ மார்கழி மாசத்துக்கு ஒரு தனி சிறப்பே இருக்கு சைத்திர மாசத்துக்கு. அது ஏன் சைத்திர மாசத்துல உடனே நம்மளுக்கு கிடைக்காதுன்னு கேட்டானா, அதை ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுக்குறாங்க நம்மளுக்கு. சைத்திர மாசத்துல வெளியில நேச்சர்ல போய் பார்த்தானா ஒரு பூ மலராது. பூக்கு இருக்கிற பட்ஸ், ஒரு சின்ன சின்ன மொட்டுகள் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். சைத்திர மாசத்துல ஃபுல்லா பூவே மலராது, மொட்டு தான் இருக்கும். அப்போ அந்த மொட்டு வந்து மலராது. அப்போ அந்த பூவே மொட்டா இருக்கிறதுனால அதோட ஃபுல் ரீசன் என்ன? ஒரு பூ வந்து பூக்கிறது என்ன ரீசன்னா, அதோட மனம், அதை பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணணும், அதுதான் அதோட ரியல் ரீசன். ஆனா மொட்டான இருந்தானா, அது ஒரு சின்ன சின்ன பட்ஸா இருந்தானா, அது வந்து நம்மளுக்கு அர்ப்பணம் பண்ண முடியாது, ஆராதனைக்கு எடுக்க முடியாது. அது மாதிரி சைத்திர மாசத்துல எல்லாம் பூக்கள் மலராது. ஆனா மார்கழி மாசமோ அது டைம்ல வந்து இந்த பூக்கள் எல்லாம் மலர்ந்து எல்லாரும் வந்து அதை பறித்து கிருஷ்ணருக்கு ஆராதனத்துக்கு எடுத்துட்டு போலாம். அப்படி ஒரு சிறந்த மாசம் மார்கழி மாசம். தேவன் டெமிகாட்ஸோடு பிரம்ம முகூர்த்த சமயம் மார்கழி மாசம். அதே மார்கழி மாசத்துக்கு வந்து இன்னித்த பாசுரத்தில் ஃபர்ஸ்டான பாசுரத்துல சொல்ற மார்கழி திங்கள். அது ஏன் மார்கழி திங்கள் இவ்வளோ வசந்ததானது என்று கேட்டானா, மார்கழி இந்த மாசத்துலதான் கிருஷ்ணர் போய் பார்க்கறதுக்கு அவருக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுவரை அவ இருக்கிற ஆயர்பாடி, அதாவது ஸ்ரீவல்லிபுத்தூர், இந்த ஸ்ரீவல்லி எல்டர்ஸா இருக்கப்பட்டவா, அவ அப்பா அதே மாதிரி இருக்கப்பட்டவா யாருமே ஆண்டாலும் கோபிக ஸ்திரீயும் கிருஷ்ணரை பார்க்க விட மாட்டா. அதனால இந்த டைம்ல தான் மார்கழி மாசத்துலதான் குளிர் ஜாஸ்தி. சென்னையில குளிர் இருக்கோ இல்லையோ, மற்ற எல்லா இடத்துலயும் குளிர் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா அந்த குளிர்னால யாரும் சீக்கிரம் ஏந்துக்க மாட்டா, சீக்கிரம் நீராட மாட்டாங்க, சீக்கிரம் குளிக்க மாட்டாங்க. அதனால அவ போர்வை போத்துட்டு அவளே படுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல ஆண்டாள் என்ன சொல்றா, நீங்க எல்லாரும் ஏந்துக்கோங்க, ஏந்துக்கோங்க. ஏந்துட்டு என்னதான் பண்ணணும்னு கேட்டானா 4 காரணங்கள் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. என்ன சொல்றா? ஒண்ணாமத்தது காரணம் சொல்றா. எத்துக்குதான் ஏந்துக்கணும் மார்கழியில, எத்துக்குதான் இந்த உற்சவத்தை பாடணும், இதுக்கு ஒண்ணாமத்ததா காரணம் சொல்ற. ரெண்டாமத்தது இதுக்கு என்ன அங்கங்கள், என்னெல்லாம் பண்ணணும். சரி, இது ஒரு விரதமா எடுத்துட்டானா, ஒரு 30 நாளோட ஒரு விரதம். சரி, ஆண்டாள் நீங்களே சொல்ற, அதனால நம்ம பண்றோம். அதுக்கு என்ன அங்கம், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதை பத்தி சொல்ற. மூணாமத்தது, இது எல்லாருக்கும் பண்ண முடியாது, சில பேருக்கு தான், சில பேருக்கு ஒரு தகுதி இருந்தாதான் அது வந்து அந்த விரதமே பண்ண முடியும். அதனால மூணாமத்த ரீசன் என்ன கொடுக்குறான்னா,
யாரு இதுக்கு தகுதி இருக்கு, யாரு இது பண்றதுக்கு, அந்த அதிகாரி யாரு. நாலாமத்தது இதெல்லாம் சரிப்பா, காரணம் 1, அங்கம் 2, அதிகாரி 3, யாருக்கோசரம் பண்றோம், இதனால நம்ம என்ன வெற்றி அடையறோம், அதை பத்தியும் 4 விஷயங்கள் இந்த பாசுரத்துல சொல்றாங்க. ஒன்னொன்னா பதவுரையா பார்த்துடலாம். ஒன்னாமத்தது காரணம் என்னது, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், இது ஒரு நல்ல நாள், அதுதான் காரணம். ஒரு விஷயம் பண்ணணும்னா ஒரு எந்த நாள் கிருஷ்ணரை பத்தி நம்ம கிருஷ்ணரை பத்தி கேட்கிறோமோ அந்த நாள் தான் நல்ல நாள். எந்த நாள் கிருஷ்ணரை கிட்ட போகணும்னு நினைக்கிறோமோ அந்த நாள் தான் நல்ல நாள். அதனால ஒரு ஸ்பெஷல் நாள் மார்கழி என்று அந்த நாள் அதை குறித்து வச்சு அன்னைக்குதான் கிருஷ்ணரை பண்ணணும்னு கிடையாது. என்னைக்காவும் நம்ம ஜபமாலையில கைவிட்டு நம்ம அதுல ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபிக்கிறோமோ அதே நல்ல நாள். அவ ஆண்டாள் சொல்றா, சரி நல்ல நாள் தான், கிருஷ்ணரை நினைச்சு போனோம்னு நினைக்கிறோம், எல்லாரும் ஏந்துக்கணும்னு நினைச்சுக்கிறோம், அதே ஒரு நல்ல நாள். ஆனா வெளியில பாருங்க, வெளியில பூர்ணச்சந்திரனா கிருஷ்ணனே தர்சனம் கொடுக்குறாரு, அதுவும் மார்கழி மாசம். இதுக்கு இன்னும் நல்ல நாள் இருக்குமா? கிருஷ்ணரே அருந்து பேசியிருக்கார், மாசானாம் மார்கசீஷோகம்னு சொல்லியிருக்கார். அப்ப கிருஷ்ணருக்கு பிடிந்த மாசம், வெளியில சந்திரன் பூர்ண சந்திரனா இருக்கிறார், அதுவும் குளிரா இருக்கு, எல்டர்ஸ் யாரும் நம்மள பாக்குறது இல்ல, நம்மளுக்கா ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு, எல்லாரும் ஏந்துக்கோங்க, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். சரி, எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டே ஆண்டாள், நீ எத்துக்குதான் எல்லாரையும் எழுப்பி விட்டேன்னு கேட்டாள்னா அதுக்கும் காரணம் சொல்ற. என்ன பண்ணணும், எல்லாரும் ஏந்துட்டு நீராடணும். என்னம்மா இது சொல்றதுக்கு சரியா இருக்கா? காலங்காத்தால இவ்வளவு குளிருது, இந்த குளிர்ல எங்க நீராடணும்? ஹாட் வாட்டரா இருக்கா, கீசரா இருக்கா? ஒண்ணுமே இல்லை. யமுனா நதி இருக்கிற மாதிரி தாமிரபரணியும் திருமாக்குளம் என்று சொல்லப்பட்ட வடபத்திரசாயின் கோவில் கிட்ட இருக்கிற குளத்தில் போய் நீராடணும் என்று சொல்றார். எப்படிமா நீராட முடியும்? குளிராதா? அந்த குளிர்ச்சி தான் நம்மளோட விரதத்தின் முதலான அங்கம். அந்த குளிர் வரும், அது ஏந்துக்கிறதுக்கே ஒரு லேசினஸ் இருக்கும், அந்த லேசினஸும் தாண்டி எல்லாரும் சேர்ந்து காலங்காத்தால நீராடணும். இந்த இது கலியுகத்துல சொல்றதே ஒரு பெரிய விஷயம். காலங்காத்தால எழுந்துக்கிறதே சொல்றதே ஒரு, அதுக்குன்னு மேல காலங்காத்தால ஏந்து கோல்டு வாட்டர் பாத் எடுத்துக்கணும் யாரான்னு சொன்னானா, சரி சுவாமி நீங்க போயிட்டு வாங்க, மார்கழி திங்கள் இதெல்லாம் சரி, காலங்காத்தால ஏந்துக்கிறதே கஷ்டமா இருக்கு சுவாமி, அதுக்குன்னு மேல நீங்க காலங்காத்தால ஏந்து கோல்டு வாட்டர்ல குளிக்கணும்னு சொல்றேலோ, அது இதுவுமே முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா கொஞ்சம் நம்ம முயற்சி பட்டாதான் கிருஷ்ணரை நம்மளுக்கு அடைய முடியும். அதை பத்தி தான் ஆண்டாள் இங்க சொல்றா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், இது ரொம்ப நல்ல நாளானதால என்ன பண்ணணும், நீராட போதுவீர் போதுமினோ நேரறீர், நீராட போனோம், எல்லாரும் குளிக்க போனோம். ஆனா இந்த குழி தான், இந்த நீராட்டம் தான் நம்மளுக்கு ஒரு அங்கம். சரி, இது யாரெல்லாம் எல்லாரும் பண்ணலாமா? அப்பா பாட்டி எல்லாரையும் கூட்டிட்டு வரலாமா? சில பேர் தான் இதுக்கு இந்த விரதத்தை பண்ணலாம். யாரு பண்ணலாம்? சீர்மல்கும் ஆயப்பாடி சில்வ சிறுமீர்கள், 3ஆம் வரியில சொல்றார், சீர்மல்கும். சீர்னா யாரு? கல்யாண குணங்கள் இருக்கப்பட்ட பெண்கள். கல்யாண குணம், எந்த கல்யாண குணசீலனாய் இருக்கிற கிருஷ்ணனை நினைத்து நினைத்து பார்க்கப்பட்ட பெண்கள் சீர்மீறுதல்கும். அவ எங்க இருக்க? ஆயப்பாடி என்று சொல்ற ஸ்ரீவல்லிபுத்தூர். விருந்தாவனமே ஸ்ரீவல்லிபுத்தூரா மாறிடுது. ஏன்னா ஆண்டாள் அப்படிதான் நினைக்கிறா. ஆண்டாளே கோபி பாவத்துல இருக்கார். அப்போ இந்த ஆயர்பாடி இந்த விருந்தாவனத்துல இருக்க சீர்மல்கும் சின்ன குழந்தைகள். இது சுகதேவ கோஸ்வாமியும் 22ஆம் அத்தியாயத்தில் 1ஆம் ஸ்லோகத்துல சொல்றா, 10ஆம் ஸ்கந்தத்துல. ஹேமந்தே பிரதமே வாசி நன் குமாரிகான்னு சொல்றார். அது குமாரின்னு சொன்னா எக்ஸ்ட்ரா கா வர போட்டுட்டார். குமாரிகாக கான்னு எக்ஸ்ட்ரா பண்ணா ரொம்ப சின்ன பெண்கள். அதனால இந்த அவ ஏஜ் 4 to 5 இயர்ஸ் தான். மேக்சிமம் போனானா, தவறி போனானா 6 இயர்ஸ் ஓல்டு. 4 வருஷத்துல இருந்து 6 வருஷம் வரை. ஆனா அவர் மனதிலேயே என்ன ஆசைன்னா, கிருஷ்ணரை நான் அடையணும். சரி, இவாதான் அதிகாரி. அவகிட்ட என்ன இருக்கு?
சீர்மேகும் ஆயப்பாடி செல்வ சிறுமீர்கள் அவா கிட்ட இருக்கு ரொம்ப நல்ல ஆபரணங்கள் எல்லாம் இருக்கு. ஆபரணம் என்ன? கோல்டு நெக்லஸா, முத்து மாலையா? முத்த பேசாதேங்க. முத்த பத்தி ஏன் பேசாது? முத்து மாலை ஏன் அணிஞ்சிட்டு இல்லைன்னு கேட்டானா, முத்து குளிர் காலத்துல யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா முத்துல தன்னைத்தானே அதுக்கே ஒரு கோல்ட்னஸ் இருக்கு. அதை போட்டுனானா இன்னும் கோல்ட்னஸ் தான் கூணும். அதனால யாருமே முத்து மாலை யூஸ் பண்றது இல்லை. எல்லாரும் ஸ்வர்ண ஆபரணங்கள், அதாவது ஸ்வர்ணத்துல பண்ணின கோல்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு இருக்கா. ஆனா ஆண்டாள் சொல்றா, இதெல்லாம் ஆபரணம் இல்ல, உங்க மன கிருஷ்ணரை பத்தி பக்தி பண்ணணும் ஆபரணம் இருக்கே, அந்த ஆபரணம் நம்மளுக்கு வேணும். அந்த ஆர்னமெண்ட் தான் நம்மளுக்கு வேணும். அந்த அட்டிகையும் அந்த கவச குண்டலமும் இதுதான் நம்மளுக்கு வேணுமோ தவிர வேற ஒண்ணும் வேண்டாம். அதனால எல்லாரும் ஏந்து பக்தியோட ஏந்து வாங்கோ. எதுக்கு வாங்கோ? நீராட்டம் பண்ணறதுக்கு. இதுதான், நீங்க தான் அதிகாரி. அதுக்கு கிருஷ்ணரை அடையணும் என்று சொன்னால் அதிகாரி யாரு? நீங்க தான் அதுக்கு அதிகாரி. சரி, இதையெல்லாம் சரிப்பா, காரணம் சொல்லிட்டேன், அங்கம் சொல்லிட்டேன், அதிகாரி சொல்லிட்டேன். யாரதான் போய் யாரதான் நம்ம கோல்? இந்த விரதத்தை பண்ணா நம்மளுக்கு என்னதான் கிடைக்க போறதுன்னு சொன்னா, யார குறிச்சு இந்த விரதம் எடுக்கணும்னு கேட்டானா அதுக்கு உத்தரம் சொல்றா. கூர்வேல் கொடுந்தொழிலான் நந்தகோபன் குமரன். ஒரு நந்தகோபன் இருக்காருல்ல, அவரோட வில்லேஜ்ல தானே நம்ம இருக்கோம், அவரோட கிராமத்துல தானே இருக்கோம். நந்தன் தானே நம்மளுக்கு எல்லாருக்கும் தலைவன், அவரோட குமரன். ஆனா அதுக்கு நடுவுல மாமனார் யாரு? நந்தகோபன் தான் அவருக்கு மாமனார். இப்ப கிருஷ்ணரே கணவனா அடையணும் என்று பிரார்த்திச்ச நந்தகோ யாராருவா? மாமனார். யசோதை யாராவா? மாமியார். அப்ப மாமனாரை குறித்து பேசுறார் யாரு? ஆண்டாள். அவள் சொல்ற, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் கூப்பிடுற. சரி, நந்தகோபன் என்று சொன்னா பரவாயில்ல, கூர்வேல்னு எடுத்துக்க சொல்றேன். ஏன்னா ஒரு பெரிய கூர்வேல் எடுத்துன்னு வந்திருக்கு. எந்த அசுரம் வரப்போறான்னு தெரியாது. அதனால ஒரு சின்ன எறும்பு வந்தா கூட அதை இந்த கூர்வேலால நசுக்கி கொள்ளிடுவான். ஏன்னா கிருஷ்ணர் மேல அவ்வளவு பாசமா இருக்கு. அந்த பாசமா இருக்கிற மாமனாரான நந்தகோபர் அவரோடு குமரன். சரி, அவரோடு குமரன் சொல்லிட்டு அவர் தான் காவல் நிற்கிறார். அப்ப நம்ம எப்படி போக முடியும்? ஏன்னா அவர்கிட்ட கேட்டா முடியாது. ஏன்னா அவர் கூர்வேல் வச்சுன்னு உட்காந்து இருக்காரு. அதனால அவ அம்மாவான இருக்கிற யசோதா கிட்ட கேட்கலாம். ஏன் யசோதை எப்படி கொடுப்பார் நம்மளுக்கு? கண்ணி யசோதை இலை சிங்கம். யசோதையோட இலை சிங்கமான இருக்கிற கண்ணன். ஆனா அவரோட கண்ணு பார்த்தேலோ, கிருஷ்ணரோட கண்ணு இல்ல, அவ அம்மா கண்ணை பார்த்தேலோ. அவ அம்மா கண்ணு எப்படி இருக்கு? ஏறாந்த கண்ணி யசோதை இலை சிங்கம். யசோதைக்கு இருக்கிற கண்ணுல அவ்வளவு அன்பும் பாசமா கிருஷ்ணரை பார்த்துன்னு இருக்கா. அவதான் கொடுப்பா. அப்ப நந்தகோபன் ஆச்சாரியன் நின்றானா திருமந்திரமாயி இல்லாட்டா ஹரே கிருஷ்ண மகாமந்திரமாயி இருக்கிற யசோதா கிருஷ்ணரை நம்மளுக்கு தருவா. அப்போ எப்படி இருக்கிற அந்த கிருஷ்ணனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னா, பாகவதத்திலையும் ருத்ரனான சிவன் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் சொல்றார். இது ஸ்ரீமத் பாகவத 4வது ஸ்கந்தத்தில் 24வது அத்தியாயத்துல 45 46 ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா கிருஷ்ணரை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றார் கிருஷ்ணரை பத்தி? அதே அழகதான் ஆண்டாலும் நம்மளுக்கு சொல்லித்தரா. இதுல கனஷாமம் சர்வ சௌந்தர்ய சங்கிரகம் சர்வாயுர்பாஹு சுஜதா ருச்சிரானனம் பத்மகோஷ பலாக்ஷான் சுந்தர ப்ரூ சுனக்ஷிகாம் சுத்பீஜம் சுகலோபஷ்யாம் சாமகர்ண விபூஷணாம் என்று ரொம்ப அழகா இந்த 2 ஸ்லோகத்துல இது ருத்ரகீதம் என்று வர்றது. அதுல கிருஷ்ணரை பத்தி சொல்றார். எப்படி கிருஷ்ணரோட பியூட்டி எப்படின்னா, டார்க் கிளவுட் டூரிங் ரெய்னி சீசன். கார் மேகம் எப்படி இருக்குமோ அப்படி அந்த கலர் நம்மளுக்கு எல்லாரும் நினைச்சு பார்க்கலாம். அந்த டைம்ல பாடி ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னா, அது மின்னும் ரொம்ப நல்லா ஷைனிங்கா இருக்கும். அதை பார்த்தானா எல்லா பியூட்டியே கிருஷ்ணர் மேல இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். கிருஷ்ணருக்கு 4 அங்கங்கள், 4 ஆர்ம்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்லி பியூட்டிஃபுல், ரொம்ப ரொம்ப அழகு. அது கண் எப்படின்னா கமலக்கண்ணன், லோட்டஸ் பெட்டல்ட் ஐஸ் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. கமலக்கண்ணன். அது மாத்திரம் இல்ல, ரொம்ப அழகான ஒரு ஸ்மைல்.
புன்னகை வந்து கிருஷ்ணரோட புன்னகை வந்து ரொம்ப அழகானது. அப்புறம் கார்மேனி அவரோட ஃபோர்ஹெட் வந்து அதுக்குன்னு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்புறம் கிருஷ்ணர் வந்து பீதாம்பர தோத்தி இதே மாதிரி அணிந்திருப்பார். அதனால ரொம்ப பியூட்டிஃபுல். எல்லாம் டெக்கரேட்டட். நீங்களும் ஆபரணம் போட்டுருக்க, ஆபரணம் போட்டுருக்க. சொல்ற ரொம்ப அழகான கிருஷ்ணரை நம்மள பார்க்கலாம். அவரை இந்த பாகவதத்துல சொல்ற மாதிரி அவ்வளோ அழகான இருக்கிற கிருஷ்ணரை நம்ம போய் சேவை சாதிக்கலாம். அதனால நீங்கள் எல்லாரும் ஏந்துக்கோங்க. கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் அதே மாதிரி இருக்கிற நாராயணனை எல்லாருக்கிட்டையும் சொல்லிடாங்கோ நம்ம கிருஷ்ணரை பார்க்க போறோம்னு. கிருஷ்ணரை பார்க்க போறோம்னு சொன்னான்னா யாருமே அனுப்ப மாட்டா. அதனால முள்ள சொல்லலாம், கிருஷ்ணர் அதே மாதிரி சுந்தரனான இருக்கிற கிருஷ்ணரை பார்க்க போறோம். ஆனா மட்டு மக்கள் கேட்டானா அவகிட்ட சொல்லுவோம் நாராயணனே பறையக்கூடாது, நாராயணன் சொல்லிடுவோம். எல்லாரும் வந்து நாராயணன் தான் உபாசிக்கிறாங்க, அதனால அவ விட்டுருவா. அதனால மட்டு மக்களுக்கு வேண்டி நாராயணன் சொல்லு. நாராயணனே நமக்கே பறை தருவான். பறைனா என்றது விரதமான இருக்கிற பொருள். பறைன்னு சொல்றது வாத்தியம், எந்திர வாத்தியம். மியூசிக் பண்ண போறோம், சங்கீதம் வாங்கணும் என்று சொல்லி நம்ம இன்னைக்கு கிளம்புவோம். எல்லாரும் நீராடுவோம். பரோர் புகைந்து பதிந்தேலோர் எம்பாவாய். இதெல்லாம் சொல்லிட்டேன். இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாரையும் எழுப்பிட்டேன். நீராட்டத்துக்கு நீங்க எல்லாம் வரப்போறேன். ஆனா கொஞ்சம் வாயிலேந்து ஹரே கிருஷ்ண ஜெபிச்சு திருநாராயண மந்திரம் அதே மாதிரி கிருஷ்ணரோட பேரெல்லாம் எடுத்து நம்ம எல்லாரும் நீராட போலாம் என்று ஆண்டாள் இங்கே எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இந்த மொத்த பாசனமான இது இந்த போட்டோலையும் நீங்க பார்க்கலாம் எப்படி ஆண்டாள் காலங்காத்தால ஏன் சொல்றாங்க. ஸோ யூ கேன் சி இந்த போட்டோ. ரங்கமன்னார் இதுல என்னெல்லாம் தெரியறதுன்னு ஒன்னு வந்து யாரான அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. இந்த போட்டோல உங்களுக்கு என்ன தெரியாது? ரங்கநாதர் மேல என்ன இருக்கு? லோட்டஸ் பிரபு, லோட்டஸ் ஃப்ளவர். யாரான லோட்டஸ் இருக்கு. லோட்டஸ் பத்தி என்ன சொல்றாங்க ஆண்டாள்? இந்த ஆதிசேஷன். போட்டோ பார்த்தாலும் பாசறது. ஆதிசேஷன் மரமா இருக்கார். ஆனா ஆதிசேஷன் கரெக்ட். லோட்டஸ் எதை பத்தி சொல்றாங்க ஆண்டாள்? கார்மேனி செங்கன் என்று இந்த பாட்டு சொல்றார். அதனால கிருஷ்ணரே லோட்டஸ் தான். நமோபாய நமோ பங்கஜ மாலினே நமோ பங்கஜ நேத்ராய நமோ பங்கஜாங்கிரஹே என்று சொல்ற லோட்டஸ் தான். சூப்பரா சொல்றாங்க. அப்புறம் ஆண்டாள், ஆண்டாள் கிட்ட கிருஷ்ணர் இருக்காளா? எங்கேயான கிருஷ்ணர் இருக்காளான்னு பார்த்து சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஆண்டாளோட கொண்டையில கிருஷ்ணரோட ஆண்டாள் கொண்டையே கிருஷ்ணர் தான். ஆண்டாள் ஆண்டாள் கொண்டையே கிருஷ்ணர் இருக்காரு பாருங்க. ஒரு கொண்டைக்கு ஒரு புதிய மீனிங்கே இங்கே பார்க்கலாம். ஆண்டாளே கிருஷ்ணா இருக்கார். அடுத்த போட்டோ எல்லாரும் ஆடி கிருஷ்ணரை போய் சேவை சாதிக்கலாம் என்று சொல்றாங்க. அதே மாதிரி பால்கடல் ஆழ்வாரின் 30 பாசனம் வந்து வேதத்தின் பாசனம், வேதத்தின் வித்தாயன இருக்கிற 30 பாசனமும் ஆண்டாள் சொல்றார். இந்த போட்டோஸ்ல கூட நம்ம பார்த்து இந்த இன்னித்த மீனிங்கை அறிந்து கொள்ளலாம். அப்போ இன்னித்த பாசனம் திருப்பி சொன்னா, மார்கை திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமின் நேரிரையில் சீர்மல்கும் மாயப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொண்டு நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணீர் யசோதை கிளை சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ்ந்த பதிந்தேலோர் எம்பாவாய். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து முதல் பாசனத்தை சாதிச்சனால இதே மாதிரி 30 நாளும் திரும்பியும் வந்து இந்த மங்களாரத்தியின் ஜாயின் பண்ணிக்கங்க. மங்களாரத்தியை பத்தி கேளுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. வசந்த் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னொரு 4 minutes இருக்கு பிரபு. ஓகே, இஃப் யூ வாண்ட் எதுவும் வேற எதுவும் சொல்லணும். யாருக்கான அன்பான क्वेश्चन இருக்கா? ஓகே, யாருக்கான அன்பான क्वेश्चन இருக்கா? கிருஷ்ணா பிரபுஜி, இது வந்து டைமிங் இதானா பிரபுஜி? ஏர்லியா எடுக்க மாட்டீங்களா? டைமிங் இதுதான். ஏன்னா வந்து இது வந்து துபாயில நடக்கிறதுனால 5 மணிக்கு தான் வந்து மங்களாரத்தி. அது வந்து இந்தியா டைம் வந்து 6:30 மணி. அப்போ 6:30 மணிக்கு மங்களாரத்தி ஆரம்பிச்சு இது வந்து ஒரு 5:40னா ஒரு 7 மணி வந்து இதுதான் டைம் அமையறது. ஏன்னா எல்லாராத்தும் வீட்டில் போய் பண்ணுறதுனால இந்த டைம் தான் கொஞ்சம் அமையறது.
ஓகே பிரபுஜி. வேற யாருக்கான கொஸ்டின் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, இந்த லிங்க் தனித்தனியா ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் தனித்தனியா செப்பரேட் இது குரூப்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிரபு. ஹரே கிருஷ்ணா. என்னத்தை போடுறது மாதாஜி? இன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்ட்? லாங்குவேஜ் இல்ல பிரபு, இப்ப கிளாஸ் தனித்தனியா நடக்குது இல்லைங்களா, லாங்குவேஜ் மாறி மாறி வேற, அதுக்கு தனித்தனி லிங்க் வந்து நீங்க குரூப்ல போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் பிரபு உள்ள வர்றதுக்கு. சரி இல்ல மாஜி, இது சரி. சேம் லிங்க் தான். வசந்த். அதுல வந்து பிரேக் அவுட் ரூம் அப்படின்னு ஸ்பிளிட் பண்றோம். சேம் லிங்க்ல வந்து நீங்க உங்களோட லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் ஆட் பண்ணிட்டா பை டிஃபால்ட் உங்களை வந்து அந்த ரூம்க்கு நாங்க அனுப்பிச்சிருவோம். ஓகேவா? அப்படிதான், சேம் லிங்க் தான். லிங்க் எதுவும் செப்பரேட் இல்லை. நீங்க கிளிக் பண்ண லிங்க் கரெக்ட் தான். நீங்க ஜஸ்ட் உங்க நேமுக்கு முன்னாடி வந்து தமிழ் அப்படின்னு ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தமிழ் ரூமுக்கு வந்துருவீங்க பை டிஃபால்ட்டா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே ஹரே பிரபு. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஓகே, ஹரே கிருஷ்ணா ப்ரோ. சொல்லுங்க பிரபு. பிரபு, கூர்வேல் கொடுந்தொழியன் அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். கூர்வேல் என்று கூர்வேல் வந்து ஆயுதம். நந்தகோபுர ஆயுதம் வச்சு நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா ஸ்பெஷலா ஆயர்பாடியில வந்து பிருந்தாவனத்துல வந்து நந்தகோபுரம் வந்து கூர்வேல வச்சு உட்காந்து இருக்காரு. ஏன்னா யாருதான் வந்து அசுரனா வருவான்னு தெரியாது. சட்டுன்னு ஒருத்தி வரா, அவ பூத்தனையா ஒருத்தன் வரான், அப்புறம் சகடத்துக்கு கீழே வச்சா சகடாசுரனா மாறுறான். எங்க கிருஷ்ணரை வச்சா கூட ப்ராப்ளமா இருக்கு. அதனால ஒரு சின்ன கூட ஒரு ராட்சசனா இருப்பாமோ இல்லையோ தெரியாது. ஆனா ஒரு எறும்போ ஈயோ யாருமே கிருஷ்ணன் கிட்ட வரப்படாதுன்னு சொல்லிட்டு பாடி கார்டா நிக்கிறார். அதுதான் யார்? மாமனாராய நந்தகோபர் நிக்கிறார். அதனாலதான் கூர்வேல் கொடுந்தொழிலன் சொல்றார். கூர்வேல் வச்சுன்னு நிக்கிறான். சொல்றான், இவர்கிட்ட போக முடியாதே, இவர்கிட்ட கூர்வேல் இருக்கு, கவலைப்படாதீங்க, அவர் தானே கூர்வேல் வச்சுட்டு இருக்கா. ஆனா யாருக்கிட்ட போறோம்? நம்ம வந்து யசோதை இலை சிங்க யசோதையை பாருங்க, அவர்கிட்ட போறான் என்று சொல்லு. அதான் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. Okay, Divya Prabhu, I think we can go back to the rooms. Hare Krishna. Yeah, Prabhu. Thanks a lot, Prabhu. Hare Krishna. Thank you. Hare Thank Guru. you. Hare Krishna.